Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம class 10 sample paperல 25-26 கான sample paperல section E அதாவது case study questions வந்து solve பண்றோம். So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். In a class, the teacher asks every student to write an example of AP. Two boys, Aryan and Roshan, writes the progression. சொல்லி இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So ரெண்டு AP வந்து கொடுத்திருக்காங்க. So first ஆரியனோட AP வந்து AP வேல்யூ வந்து என்னது? It is -5, -2, 1 and 4. And ரோஷனோட AP வேல்யூ. So ரோஷன் AP வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 187, 184, 181 வந்து கொடுத்திருக்காங்க. So now the teacher asked his various students to Now the teacher asked his various students the following questions on the progression. So first வந்து என்ன question கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். So first subdivision, find the sum of the common difference of two progression அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So என்ன பண்ணணும், ரெண்டு APயோட common difference வந்து first find out பண்ணோம். So first AP என்னது, இங்க A வேல்யூ வந்து -5 and இங்க அடுத்தது வந்து A2 வேல்யூ வந்து -2. So common difference வந்து என்ன பண்ணுவோம், A2 minus A1. இது A னோ எடுத்துக்கலாம், இல்ல இது A1 னோ வந்து எடுத்துக்கலாம். So -2 minus of -5 which is -2 plus 5 வரும் which is 3. So next AP இது இங்க வந்து A1 இங்க வந்து என்ன இருக்கு 187. அடுத்தது A2 வந்து 184. So அப்ப common difference வந்து எப்படி find out பண்ணுவோம், 184 minus 187 which is -3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, sum of the common difference of the two APs அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So sum of the common difference is equal to, இங்க வந்து என்ன இருக்கு 3 plus -3. So which is 3 minus 3 which is 0. So first subdivision க்கு 0 தான் வந்து ஆன்சர். இப்போ next second subdivision வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, find the 34th term of the progression written by ரோஷன். ரோஷன் எழுதினது வந்து எது, இந்த 187, 184, 181. ஸோ இப்போ இங்க இருந்து நம்மளுக்கு AP வேல்யூ வந்து தெரியும். 34th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 34th டேர்ம் அப்படின்னும் போது A34 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ AN ஃபார்முலா வந்து என்னது, A plus N minus 1 into D வந்து நம்ம பண்ணணும். ஸோ A34 அப்படின்னும் போது இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், A வந்து 187 plus N வந்து 34 minus 1 வந்துரும் into D வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் -3. ஸோ அப்போ நம்மளுக்கு 187 plus 33 into -3. So இப்போ இங்க 187 இங்க வந்து என்ன வரும், 187 minus 99 வந்து நம்மளுக்கு வரும். So subtract பண்ணும்போது நம்மளுக்கு 88 இதான் வந்து ஆன்சர். So next third subdivision வந்து பார்க்கலாம். So third subdivisionல என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the sum of first 10 terms of the progression written by Aryan சொல்லியிருக்காங்க. So first AP -5, -2, -1 வச்சு sum of the first 10 terms கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா வந்து என்னது, S10 வந்து நம்ம find out பண்ணணும். So first APல A வேல்யூ வந்து என்னது -5, D வந்து 3 வந்து கண்டுபிடிச்சு வச்சிடணும். So இப்போ இதை வச்சு S10 கண்டுபிடிக்கிறோம். Sn ஃபார்முலா என்னது, n/2 into 2a plus n minus 1 into d வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ n வந்து இங்க 10. ஸோ அப்போ S10 கண்டுபிடிக்கிறோம்னா 10/2 வந்துடும். இங்க வந்து 2 into -5 வரும் பிளஸ் 10 minus 1 வந்து 9 into d வந்து 3. ஸோ இங்க வந்து 2ம் 10ம் கேன்சல் ஆகி 5 வரும். ஸோ 5 into இங்க 2 into -5 வந்து என்னது -10 plus 27. So 5 into இங்க வந்து 17 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So 17 into 5 35, 5 85. So 85 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அதாவது S10 ஓட வேல்யூ வந்து என்னது 85.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பி பார்ட், அதாவது தேர்ட் சப்டிவிஷன்ல ஆர் கொஸ்டின் வந்து பாக்குறோம். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, which term of the progression will have the same value அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. which term அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்பனா வந்து nth term n வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், an ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு ஏபிலையும் ஏதோ ஒரு டேர்ம் வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கு, அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்றத வந்து கேக்குறாங்க. சோ அப்ப வந்து ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ எப்படி ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஸோ a plus n minus 1 into d வந்து இங்க பண்ணணும். இங்க வந்து a வேல்யூ எல்லாமே தெரியுமா, அதெல்லாம் தெரியும், அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்க a வந்து a plus n minus 1 into d வந்துரும். ஸோ இதுக்கு வந்து -5 plus n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், n minus 1, d வந்து 3. அடுத்ததுக்கு வந்து a plus n minus 1 into d, இது வந்து நீங்க மாத்தி கூட வச்சுக்கோங்க, b கூட வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க மாத்திக்கலாம். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 187. ஸோ 187 plus n minus 1 into -3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும், அதாவது -5 plus n minus 1 into 3 equal to 187 plus n minus 1 into -3 வந்து வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ -5 plus 3n minus 3 வந்துடும். 187 plus -3n plus 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க -5 -3 -8 plus 3n, இங்க வந்து 190 minus 3n வந்து வரும். ஸோ நான் n டேர்ம் எல்லாம் ஒன்னா கொண்டு வரேன். ஸோ இப்போ 3n plus 3n ஆயிடும், ஈக்குவல் டு 190 plus 8n வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இப்போ இங்க வந்து என்ன இருக்கு, 3n plus 3n வந்து என்ன வரும், 6n is equal to 198. ஸோ n is equal to 198 by 6. இதை வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ 198 6ஆல நம்ம டிவைட் பண்றோம். 6 3s are 18, 1 திருப்பியுமே 18, ஸோ 6 3s are, ஸோ அப்போ 6 1 time, இது வந்து 33. ஸோ n வேல்யூ வந்து என்னது 33. ஸோ 33rd term தான் வந்து has the same value. இப்போ சேம் வேல்யூ வந்து 33rd term கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வேல்யூ சேமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 33rd term தான் வந்து has the same value. அவங்க அதான் கேட்டிருக்காங்க, which term of the progression will have the same value அப்படின்ட்டு 33rd term. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 37th question வந்து பார்க்கலாம். ஸோ 37th questionல இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a group of class 10 students goes to picnic during winter holidays. The position of 3 friends, Aman, Kirti and Chat are shown by the points P, Q, R. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட அந்த பொசிஷன்ஸை வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் P, Q, Rன்னு நேம் பண்ணிருக்காங்க. Find the distance between P, Rன்னு வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ இதுல எப்படி வந்து நம்ம PR வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் P, Q அண்ட் R ஓட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட் P ஓட பாயிண்ட்ஸ் இங்க வந்து என்ன இருக்கு, 2 and 5, x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல வந்து 5 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க பாயிண்ட் P வந்து 2, 5. அடுத்தது Q இது வந்து என்னது 4, 4. அடுத்தது R ஓட பாயிண்ட் வந்து என்னது 8, 3. ஸோ இதுதான் வந்து 3 பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and R வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் P வந்து நான் x1 y1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் P ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 2, 5 அண்ட் R ஓட கோஆர்டினேட்ஸ் x2, y2 எடுத்துக்கிறேன் அண்ட் R ஓட கோஆர்டினேட்ஸ் 8, 3. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோம். So x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square வந்து பண்ணணும். So இப்போ square root of 8 minus 2 whole square plus 3 minus 5 whole square வந்து வரும். So இப்போ இங்க square root of 8 minus 2 is 6 square plus minus 2 whole square வந்து வரும். So which is 36 plus 4. So which is square root of
40 வந்து we will get. ஸோ இங்க வந்து 40 நான் ஸ்பிளிட் பண்ணி 4 into 10 வந்து எழுதுறேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ 2 square root of 10 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன். இஸ் Q the midpoint of PR அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. justify by finding midpoint of PR அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ PR ஓட midpoint வந்து Qவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. Qவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4,4. ஸோ midpoint of PR வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? midpoint of PR வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இப்போ PO R ஓட கோஆர்டினேட்ஸும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். midpoint ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 வந்து பண்ணணும். ஸோ இதான் வந்து midpoint ஃபார்முலா. ஸோ x1 வந்து இங்க என்னது? 2 plus 8 by 2 வந்துரும். அண்ட் 5 plus 3 by 2 வந்து வரும். ஸோ இங்க வந்து 10 by 2, 8 by 2. ஸோ இது வந்து 5 வரும் அண்ட் இங்க வந்து 4. ஸோ பாயிண்ட்ஸோட மிட்பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது? 5,4. ஆனா Q ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 4,4. ஸோ அப்போ வந்து Q is not the midpoint. Q is not the midpoint of PR அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். Find the point on x-axis which is equidistant from P and Q அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Pக்கும் Qக்கும் இருக்க ஈக்விடிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆன் x-axisன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன் வந்து PQ. இந்த PQ லைன்ல ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு வந்து எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஆன் x-axisன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x, 0 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ Pயோட கோஆர்டினேட்ஸ் 2,5 அண்ட் இங்க வந்து Q வந்து 4,4. ஸோ அப்ப இதை வச்சுதான் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன ஈக்விடிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈக்விடிஸ்டன்ஸ்க்கு கண்டிஷன் வந்து என்னது? PA is equal to QA அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணணும் ஈக்விடிஸ்டன்ஸ் போது. ஸோ இங்க வந்து நான் இதை x1 இது y1 எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்து x2 y2 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1, அதாவது x minus 2 whole square plus 0 minus 5 whole square வந்துரும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த பக்கம் QA. அப்ப வந்து என்ன திருப்பியும் இதையும் x1 x2 y2 எடுத்துக்கிறேன். இங்க வந்து இதை x1 y1 எடுத்துக்கிறேன் ஃபார் QA. ஸோ அப்பனா நம்மளுக்கு என்ன வரும்? x minus 4 whole square plus 0 minus 4 whole squareன்னு வந்து வந்துடும். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் அடுத்த ஸ்டெப்ல பண்றேன். ஸோ போத் சைட்ஸ் பண்ணும் போது எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப எனக்கு x minus 2 whole square வரும் plus minus 5 whole square வரும் equal to x minus 4 whole square வரும் plus minus 4 whole squareன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து a minus b இந்த whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றேன். a square minus 2ab plus b square வந்து நான் போடுறேன். ஸோ இங்க வந்து என்ன ஒரு x square minus 2 into x into 2 plus 2 square plus 25 வந்துடும் equal to x square minus 2 into x into 4 plus 4 square plus 16. அதாவது இங்க இது வந்து a square minus 2ab plus b square. அடுத்தது இந்த minus 4 whole square பண்ணா 16 வந்துடும். ஸோ அப்ப x square minus 4x plus 4 plus 25 வரும். This is equal to x square minus 8x plus இங்க வந்து 16 plus 16 32ன்னு வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் x ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் x ஸ்கொயர் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ minus 4x plus 29 இருக்கு, minus 8x plus 32 வந்து இருக்கு. ஸோ இப்போ x டேர்ம்லாம் ஒன்னா கொண்டு வரேன். ஸோ 8x minus 4x வந்துடும் is equal to 32 minus 29. So 4x is equal to 32 minus 29 பண்ணோம்னா I will get 3 and x is equal to 3 by 4. So அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் ஆன் x ஆக்சிஸ்னு சொல்லியிருக்காங்களா, அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
So therefore the point is x, 0ல x இருக்கிற இடத்துல 3/4, 0 வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம B subdivision வந்து பார்க்கலாம். So last subdivision என்ன கொடுத்திருக்காங்க? Let S be a point which divides the line joining PQ in ratio 2:3. Find the coordinate of S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So PQன்ற லைனை வந்து S டிவைட் பண்ணுது. அந்த டிவைட் பண்ற அந்த ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? PQ அப்படின்ற அந்த லைனை வந்து எஸ்ன்ற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. இந்த ரேஷியோ 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து M1, இது வந்து M2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இது வந்து X, Y, அண்ட் இது வந்து இங்க P ஓட கோஆர்டினேட்ஸ் X1, Y1, இங்க வந்து Q ஓட கோஆர்டினேட்ஸ் X2, Y2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து செக்ஷன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம். இப்போ நான் எல்லாத்தையும் நேம் பண்ணிட்டேன்னா, ஸோ செக்ஷன் ஃபார்முலா M1 X2 பிளஸ் M2 X1 by M1 plus M2. அடுத்தது M1 Y2 plus M2 Y1 by M1 plus M2 வந்து, and this is equal to இங்க இருக்கிறது S of X, Y. ஸோ எப்படியே நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ P ஓட கோஆர்டினேட்ஸ் 2, 5 and 4, 5. ஸோ P ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 2, 5 and இது வந்து 4, 4. ஸோ இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதிட்டோம் எல்லாமே. ஸோ M1 வந்து 2. ஸோ 2 into X2 is 4 plus 3 into X1 வந்து 2 by 2 plus 3. அடுத்தது M1 Y2. ஸோ M1 வந்து 2 into Y2 is 4 plus 3 into Y1 is 5 by 2 plus 3. So இங்க வந்து 4 2s are 8, 8 plus இங்க வந்து 3 2s are 6 by 5. அடுத்தது 8 plus 15 by 5 வந்து வரும். So இங்க அடுத்தது 8 plus 6 வந்து என்னது? It is 14 by 5 and 8 plus 15 which is 23 by 5. So இதுதான் வந்து என்னது? coordinates of S. S ஓட coordinates வந்து 14 by 5 and 23 by 5. So question number 38 இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க India Gate is located near Karthia Path at New Delhi. It stands as a memorial to 74,187 soldiers of Indian Army who gave their life in the First World War. So this 42-meter tall structure was designed by Sir Edwin Lutyens in the style of Roman triumphal arches. A student Shreya of height 1 meter visited India Gate as a part of her study tour. So இங்க என்ன கேட்டிருக்காங்க? What is the angle of elevation from Shreya's eyes to the top of the India Gate அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஸோ இதுதான் வந்து ஸ்ரேயா நிக்கிற பிளேஸ். ஸோ இது வந்து 1 மீட்டர் ஹைட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலா அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து எவ்வளோ? 42 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரேயாவோட ஐஸ்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது தீட்டா வேல்யூ வந்து இங்க கேட்குறாங்க. ஸோ இங்கதான் வந்து ஸ்ரேயா நிக்கிற அந்த பிளேஸ். ஸோ அப்ப இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த கேர்ள். அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து எவ்வளோ? 42 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ABCன்னு வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெண்டுமே வந்து கிரவுண்ட் லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியை தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி கன்சிடர் பண்ணிக்கும் போது இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுல் லென்த், அதாவது இது சி, இது வந்து டிஇன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஏடி இருக்குல்ல, இந்த ஏடியோட ஹைட் தான் வந்து 42 மீட்டர். ஆனா நம்ம வந்து ஏபி ஹைட்டை தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். சின்ஸ் த ட்ரையாங்கிள் ஏபிசியை தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அப்பனா வந்து இங்க இது என்னது? திஸ் இஸ் 1 மீட்டர் அப்படின்னு வந்து இங்க இருக்கு. ஸோ சிஇ 1 மீட்டர்னா பிடியும் 1 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிடி அப்படின்னு வந்து வரும். ஸோ ஏடி வந்து என்னது? 42 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் 1 மீட்டர்.
ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 41 மீட்டர்னு வரும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ tan தீட்டா எடுத்துக்கிறேன். ஏன் tan தீட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ பிசியோட அந்த டிஸ்டன்ஸ் அதுவுமே வந்து எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 மீட்டர் அவே ஃப்ரம் த இந்தியா கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ரேயா வந்து சி பிளேஸ்ல நிக்கிறாங்க அப்படின்னா அண்ட் இந்த ஏடி அப்படின்றது தான் பில்டிங் அப்படின்னா இந்தியா கேட்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 41 மீட்டர் அப்படின்னு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து இது ஏபி பை அட்ஜசன்ட் வந்து பிசி. ஸோ அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து எவ்வளோ 41 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பிசி வந்து 41 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வில் பி 1. ஸோ tan தீட்டா வேல்யூ வந்து என்னது 1. அப்போ இங்க வந்து for what value of tan நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். It is 45. So theta value is equal to 45 degree. So இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if Shreya observes the angle of elevation from her eyes to the top of the India gate to be 60 degree. So இங்க theta கிடையாது. இப்போ இங்க வந்து क्वेश्चन செகண்ட் சப்டிவிஷன் படி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்றோமா? ஸோ இங்க இருந்து அவங்க ஐஸ்ல இருந்து அந்த இந்தியா கேட் அதை பாக்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து 60 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தட் இஸ் இங்க தீட்டா மார்க் பண்ணிருக்கிறது 60 ஆயிடுச்சு. தென் how far is she standing from the base of the India gate அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிசி டிஸ்டன்ஸ் வந்து நம்மள கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இங்க 41 கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு தான். ஸோ அப்போ வந்து இந்த 41 நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அப்ப நான் பிசி தான் இப்போ இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு பிசி தான் நான் கண்டுபிடிக்கிறோம். அதனால நான் இதை எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப இது எப்படி கண்டுபிடிப்போம்? தீட்டா வந்து 16 கொடுத்துட்டாங்க, பிசி வந்து எக்ஸ், ஏபி வந்து நம்ம முன்னாடி சப்டிவிஷன்லயே கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். ஏபி வந்து 41 மீட்டர் அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம we have to find என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம பிசி வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து என்னது டிஸ்டன்ஸ். she is standing from the base of the India gate அப்படின்னு கேட்டிருக்காங்களா, that is பிசி. ஸோ பிசி வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பிசி வேணும், எனக்கு வந்து ஏபி வேல்யூ வந்து தெரியும். ஸோ நான் வந்து tan 60 வந்து யூஸ் பண்றேன். ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து ஏபி பை பிசி அப்படின்னு வரும். tan 60 வந்து √3 ஈக்குவல் டு ஏபி வந்து 41 பை பிசி வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 41 பை √3. எப்பவுமே ரூட் வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ √3 நான் மல்டிப்ளை பண்றேன் அண்ட் டிவைட் பண்றேன். 41 √3 பை 3 வந்து வரும் மீட்டர். அண்ட் திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் she is standing from the base of the India gate. So இதுதான் வந்து என்னது distance she is standing from the base of the India gate. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் ஏ சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். If the angle of elevation from Shreya's eyes changes from 45 to 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல பாக்குறாங்க. அடுத்தது வந்து அவங்க 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல பாக்குறாங்க. when she moves some distance back from the original position. அதாவது என்ன சொல்றாங்க, இங்க வந்து இதுதான் வந்து என்னது, இதுதான் இந்த இந்தியா கேட். ஸோ இப்ப வந்து அவங்க இங்க வந்து நிக்கிறாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எங்க நிக்கிறாங்க, அவங்க 45 டிகிரில இருந்து 30 டிகிரியா மாறிடுது அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இங்க வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏ, இது வந்து பி, இது சி, இது டி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நிக்கிறது சி பொசிஷன்ல தான். ஸோ சி பொசிஷன்ல இருந்து பார்க்கும் போது இந்தியா கேட்ட 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கு. திருப்பியும் அவங்க கொஞ்சம் பேக்ல மூவ் பண்ணும் போது அது 30 டிகிரியா வந்து மாறிடுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஷீ மூவ்ஸ் பேக். ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இது வந்து தெரியாது, இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்என் வந்து நான் வச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இப்போ இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அது வந்து நம்ம கொஸ்டின்ல 41 மீட்டர்னு எழுதிருக்கு.
அண்ட் இது வந்து ஷீ ஸ்டாண்டிங்ல, ஸோ இது வந்து இப்படி வரும். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஏன்னா அவங்க ஸ்டாண்டிங்ல இருக்காங்கல்ல, நிக்கிறதுனால ஐஸ்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் அப்சர்வ் பண்றது. ஸோ அப்போ இந்தியா கேட்டோட டோட்டல் ஹைட் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏல இருந்து நம்ம இந்த பொசிஷன் வரைக்கும் டி, இது வந்து இஎஃப்னு எடுத்துக்கிறேன், இஎஃப் ஜின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லா சேர்த்து 42 மீட்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் இது வந்து 1 மீட்டர் ஹைட் இல்ல, அவங்களோட ஹைட் வந்து 1 மீட்டர். ஸோ ஏபி வந்து எவ்வளவு இருக்கும், 41 மீட்டர்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஷி மூவ் பேக் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏபிடி ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து 45 அண்ட் இங்க வந்து 1 தான் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது tan 45 எடுத்தோம்னா, ஸோ இப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan 30 டிகிரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து ஏபி பை பிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். tan 30 வந்து என்னது 1/√3 ஈக்குவல் டு ஏபி வந்து 41 மீட்டர், பிடி வந்து 41 பிளஸ் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டயக்ராம், அதாவது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு வரைஞ்ச டயக்ராம் இது. ஸோ இப்போ இங்க 41 பிளஸ் எக்ஸ் இருக்கு இஸ் ஈக்குவல் டு 41√3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 41√3 மைனஸ் 41 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 41 எடுத்தோம்னா காமனா √3 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 41 இன்டூ √3 மைனஸ் 1. ஸோ இப்போ கொஸ்டின்ல √3 வேல்யூ வந்து கொடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டெஃபினட்டா வந்து √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர் கொஸ்டின்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if Shreya moves to a point which is at a distance of 41/√3 meter from the India gate, then find the angle of elevation made by her eyes to the top of the India gate அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இதுக்கு வந்து இப்ப பி சப்டிவிஷனுக்கு இப்ப இந்த டயக்ராம் வராது. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரேயா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்றாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 41√3 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு வந்து டயக்ராம் எப்படி வரும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்தியா கேட் வரைஞ்சிக்கிறோம் அண்ட் இந்த பில்டிங், அதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து என்னது, இது வந்து இந்தியா கேட்டோட ஹைட், அதாவது 42 மீட்டர். இது வந்து எங்க இருந்து இது வந்து கிரவுண்ட் லெவல் இந்த இடத்துல இருந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்ரேயாவோட பொசிஷன். ஸோ இந்த ஆங்கிள் இருந்து தான் வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அப்ப இந்த ஆங்கிள் இருந்து இங்க பாக்குறாங்களா, இது வந்து தீட்டான்னு வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, the angle of elevation வந்து தீட்டான்னு எடுத்துக்கணும். அண்ட் அவங்க நிக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது அந்த இந்தியா கேட்ல இருந்து அவங்க நிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 41/√3 அப்படின்றது தான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 40. அப்போ இது எனக்கு வேண்டியது ஏ பி சி டி அண்ட் இ, அதாவது எனக்கு ஏபி மட்டும் தான் வேணும். ஸோ ஏபி இஸ் 41. இப்ப தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிப்போம், tan தான் யூஸ் பண்ணுவோம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிசி வந்து யூஸ் பண்றோம். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 41/41/√3. ஸோ இட் வில் பி 41/41 into √3 வந்து வரும். ஸோ 41 கேன்சல் ஆயிடும். ஸோ tan theta is equal to √3 அப்படின்னு வந்து வரும். அண்ட் theta equal to வந்து என்னது, which is 60 டிகிரி. ஸோ theta வேல்யூ வந்து என்னது 60 டிகிரி தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. செக்ஷன் இ பார்ட் சாம்பிள் பேப்பர்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.